ஆண்டோடைய பிள்ளைகள் உத்தமமாகவும் நேர்மையுமா இருந்து நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதங்களை செய்வார். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்க ஜெபம் பண்றோம் அப்படிலாம், அதெல்லாம் ஓகே, ஜெபிக்கிறோம். ஆனா நேர்மையா இருக்கிறோமா, உண்மையா இருக்கிறோமா, உத்தமமா இருக்கிறோமான்னு பார்க்கணும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் பார்க்கணும், உண்மையும் நேர்மை உத்தமமா இருக்கணும். அப்பதான் சில காரியம் அற்புதம் நடக்கும். நீங்க அனைத்து நாங்க ஜெபம் பண்ணி பார்க்கிறோம், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா அவர் சொல்லிட்டார்ல, நீ உண்மையும் உத்தமமா இரு, நான் நடத்துவேங்கல்ல. நீ உண்மையும் இல்லை, உத்தமமும் இல்லை, கடன் அடைக்கல, வியாதி மாறல, பிரச்சனை மாறல, எனக்கு போராட்டம் இருக்குன்னா எப்படி மாறும்? நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? முதல்ல இயேசு உண்மையா இருக்கிறீங்களா? ஜெபத்துல உண்மையா இருக்கிறீங்களா? காத்து இருக்கிறீங்களா? யோசனை பண்ணி பாருங்களா. நம்ம ஆண்டவரை குறை சொல்லிட்டு இருக்கிறோம். நான் இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒண்ணும் நடக்கல. ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? நீ உண்மை உத்தமமா இருக்கிறையா? நம்ம உண்மை உத்தமமா இருந்தா அவர் செய்வாரு. நம்ம அது இல்லாம அவருடைய குறை பேசிக்கிட்டு அவரே நம்ம குற்றப்படுத்திட்டு இருப்போம்னா நம்ம வாழ்க்கை அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏசாயா 40:30-31 சொல்லுது பாருங்க. நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் புது பலன். நம்ம காத்திருக்கணும். நம்ம அவர் சமூகத்துல நம்ம விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு காத்திருக்கணும். அப்ப காத்திருக்கும் போது அவருக்கு நம்ம அற்புதம் செய்வாரு, நம்மளை ஆசீர்வதிப்பாரு, நம்மளுக்கு புது பலனை கொடுப்பாரு.